Hello friends, welcome to Masha Designs. இந்த கூடையில மல்லிப்பூ நாட்டை ஹேண்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். போட்டு பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஹேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இந்த கூடை போட விரும்புகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்து கூடை எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கூடையில் நம்ம மல்லிப்பூ நாட் போட்டிருக்கிறதுனால இதில் நான் மல்லிப்பூ நாட் வச்சு ஹேண்டிலும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு எனக்கு நல்லா வந்திருக்கு. ஆனால் நம்ம சென்டரில் மட்டும் நார்மல் நாட் போட்டுக்கணும். ஏற்கனவே நார்மல் நாட் வச்சு போடுறது எப்படின்னு உங்களுக்கு சிவன்கன் நாட் கூட இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இதே போல் நம்ம போட்டுட்டு இந்த சென்டரில் நமக்கு வரும்போது மட்டும் நம்ம நாட் மாற்றிக்கணும். மாற்றிட்டு அதுக்கடுத்து நம்ம அப்படியே கண்டினியூஸாக இதே நாட் போட்டுக்கலாம். அதாவது மல்லிப்பூ நாட்டே போட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 4 மீட்டர் ஒயர் எடுத்திருந்தேன். 4 மீட்டர் இதுக்கு சுத்தமாக காணலை. இங்கே வரும்போதே நமக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் நான் ஜாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த நாட்லாம் ரொம்ப குண்டு குண்டாக இருக்கும் பாருங்கள். ஒயர் நம்ம ஜாயின் பண்ணதுனால இந்த இடத்துல கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் நான் ஒரு 5 மீட்டர்கிட்ட எடுத்திருக்கேன். போட்டுட்டு கரெக்டாக வர்றதான்னு பார்ப்போம். 5 மீட்டர் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்தேன் பார்த்திங்களா, அதை வச்சு நான் 5 மீட்டர்னு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கவுண்ட் பண்ணிங்கன்னா சென்டர் பார்த்தோம்னா நமக்கு 1 2 கரெக்டாக 3ஆவதில் நான் போடுறேன். ஒருவேளை நான் போடுற ஹேண்டில் உங்களுக்கு புரியலைன்னா ஹேண்டில் மாடல் பிளேலிஸ்ட்டு தனியாக இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன ஹேண்டில்ஸ் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் பழகிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். கூட போட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல பழகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் ஹேண்டில் சின்ன சின்ன மாடலில் நிறையா போட்டிருக்கேன், ஈஸி மாடல்ஸாக போட்டிருக்கேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா இது ட்ரை பண்ணுங்கள். போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் சொன்னேன். ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்காக ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ 2 வயரையும் நம்ம ஒன்று போல் இழுத்து வச்சு பின்ன ஆரம்பிக்கணும். இப்போ இந்த 4 வயர் பார்த்திங்கன்னா 2 வயர், அது 2 வயர் தான். ஒரு வயர் 2 வயர் தான். இது நம்ம 2ஐயும் இதுக்குள்ளே கொடுத்ததுனால நமக்கு 4ஆக கிடச்சிருக்கு. இந்த 4ம் நமக்கு சமமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு, ரொம்ப நீள வயர் அதனால் ஃபுல்லாக காமிக்க முடியாது, சமமாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த வயரை நார்மல் நாட் போடணும். ஃபஸ்ட்டு இப்படி பக்கத்தில் வச்சு சாதாரணமாக நம்ம நாட் போடுவோம் பார்த்திங்களா, அதே போல் ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் நாட் போட்டுக்கணும். இந்த பக்கம் போட்ட மாதிரியே இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணி வச்சு காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படி வச்சு போடணும். இதுவும் நான் நார்மல் நாட் தான் போடுறேன். இது மடியில் வச்சு போட்டால் தான் கரெக்டாக வரும். நான் தள்ளி வச்சு போடுறதுனால ஆஸ் யூஷுவல் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. தெரியாதுமா. இந்த முடிச்சு வெளியே பார்க்க இருக்கணும், இந்த முடிச்சு இங்கே பார்க்க இருக்கணும். அதே மாதிரி போட்டுக்கோங்க. இந்த 2 நாட் நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த வயரை இப்படி மடிச்சுட்டு, மல்லிப்பூ நாட் நம்ம ஏற்கனவே போட்டுக்கோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் போடணும். அது படித்தாதான் உங்களுக்கு இதில் போடுறது ஈஸியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மல்லிப்பூ நாட் தெரியலைன்னா பேசிக் நாட்ஸில் நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நல்லா பார்த்து படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமா இது போடுங்க. இந்த கூடையில் நான் அந்த நாட் போட்டுக்கேன் பார்த்திங்களா, அதனால் உங்களுக்கு போடும்போதே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகலைன்னா அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். இதுக்குள்ளே விட்டாச்சு. எடுத்து இதுக்குள்ளே போட்டு எடுத்துட வேண்டியதான். நான் கொஞ்சம் தள்ளி வச்சு போடுறதுனால தான் கஷ்டமாக தெரியுது. மற்றபடி நீங்கள் பக்கத்தில் வச்சு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்.
வயரும் கொஞ்சம் நீளம் பார்த்தீங்களா. இப்போ நமக்கு நாட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி இந்த வயரில் போடணும். இந்த வயர் இப்படி மடிச்சுட்டு ஒரு 3 நாட் 4 நாட் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கடுத்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஒயர் கொஞ்சம் நீளம் பார்த்திங்களா, அதனால் ரொம்ப டைம் எடுக்கும் உள்ள போட்டு எடுக்கிறதுக்கு. பிடிச்சிட்டு இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒயர் இதை தூக்கி இதுக்குள்ளே இப்படி போட்டுறாங்க. இதை பிடிச்சிட்டு இதை டைட் பண்ணி விட்டுருங்க. ஒருவேளை இது போடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த கைப்பிடி ஈஸியாக தெரியுதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 2 நாட் போட்டாச்சு. இந்த பக்கம் ஒரு நாட், இந்த பக்கம் ஒரு நாட். இதுக்கு அடுத்து இந்த 2 வயரையும் சேர்த்து அடுத்து இந்த 2 வயர் இப்படியே தான் நம்ம சுற்றி சுற்றி போட போகிறோம். ஒயர் நீளம் பார்த்திங்களா, அதனால் போட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். 4 மீட்டர் காணலை. இப்போ நான் 5 மீட்டர் எடுத்துருக்கேன். கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். எப்படினாலும் எனக்கு ஒயருங்கிறது கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகத்தான் செய்யுது எப்போவுமே. அது எப்படி நான் பார்த்து எடுத்தாலுமே எனக்கு கரெக்டாக வராது. இப்போ 3ஆவது நாட் நம்ம போட்டுட்டோம். இதே போல் இந்த 2 பக்கமும் இந்த வயரை வச்சு போடணும். இப்போ 3 நாட்லேயே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த 2 வயரையும் வச்சு நம்ம போடணும். இப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் போட்டுகிட்டே வரணும். போட்டுட்டு வந்துட்டு இதில் ஒரு 9 அல்லது 10 நாட் வர்றது வரை போடலாம். அதுக்கு அடுத்து இந்த நார்மல் நாட் போடணும். இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 வரை போட்டிருக்கேன். இந்த 9 நாட்ஸ் நான் போட்டுட்டு இந்த நார்மல் நாட் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு மல்லிப்பூ நாட் வரலன்னா இந்த நார்மல் நாட் போடும்போது காமிக்கிறேன் பார்த்திங்களா. இதே நார்மல் நாட் இங்கே போட ஆரம்பிச்சுக்கோம் பார்த்திங்களா. இப்படியே இதை நீங்கள் இங்கே கண்டினியூ பண்ணி அப்படியே நீங்கள் நார்மல் நாட்டும் போட்டு கொண்டு வரலாம். அது எப்படி போடுறதுங்கிற வீடியோ உங்களுக்கு சிவன்கன் நாட்டில் அந்த கூடையோட வீடியோவில் இருக்குது. இதில் 9 முடிச்சு வர்ற அளவுக்கு போட்டுக்கணும். மொத்தமாக 1 2 3 4 5 6 7 8 9 லைன் வரை போட்டுட்டு அதுக்கடுத்து இதே போல் நம்ம நார்மல் நாட் போடணும். இது கை பிடிக்கிற இடத்துக்கு வரும். சென்டரில் வர மாதிரி போட்டுட்டு இதில் ஒரு 5 லைன் வரை போடணும். இந்த பக்கம் போட்டுட்டு அதே போல் இந்த பக்கமும் நார்மல் நாட் போடணும். இதில் நம்ம ஒரு 5 லைன் வர்றது வரை வளர்த்துட்டு அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், மல்லிப்பூ நாட்டே போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். அதில் ஒரு 9 நாட் வர்ற அளவுக்கு மல்லிப்பூ நாட் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். வச்சு அதுக்கடுத்து இந்த பக்கம் இல்லைன்னா கையில் பிடிக்கும்போது நமக்கு குத்தும். அதுக்காகத்தான் நான் இந்த இடத்துல நார்மல் நாட் போடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ரிப்புக்காக அதே நாட் இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி போடலாம். இந்த மாதிரி நாட் மாற்ற வேண்டாம். இந்த இடத்துல சின்ன பசங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா இந்த இடம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கு பரவாயில்ல, ஆனால் பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம இந்த சைடு நம்ம நார்மல் நாட் இதே மாதிரி போட்டுட்டோம்னா நமக்கு இதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் வர போட்டுட்டு மறுபடியும் நம்ம இதே நாட்டை மல்லிப்பூ நாட்டே போட்டு கொண்டு வந்துடலாம். இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம இதே மாதிரி போட்டு கொடுக்கலாம். நமக்கு க்ரிப்புக்காக நம்ம இப்படி போடணுன்னாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணும்னா மாற்றிக்கோங்க, வேண்டாம்னா இப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க. இதில் நம்ம ஒரு 5 லைன் வர மாதிரி போடணும். இதை போட்டுக்க பாருங்கள். 1 2 3 4 5 லைன் வர்ற அளவுக்கு போட்டுட்டு மறுபடியும் இதே லைனை நம்ம 9 வரை போடணும். இதில் நான் 9 வரை போட்டிருக்கேன். இதே போல் 9 வரை போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம ஹேண்டில் இந்த சைடு வச்சு உள்ளே கொடுத்து திருக்கி விடணும்.
2 ஹேண்டில் நம்ம பின்னி முடிச்சிட்டோம். இங்கே 9 வச்சுட்டு அதுக்கடுத்து இங்கே ஒரு 5 லைன் வர மாதிரி போட்டுட்டு அதுக்கடுத்து இங்கேயும் மறுபடியும் 9 போட்டிருக்கேன். 2 ஹேண்டிலும் நமக்கு ஒன்று போல் ஹைட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி எடுத்து பார்க்கும்போது ஒன்று போல் இருக்கணும். அதுக்கடுத்து நம்ம இதை இந்த இடத்துல இதுக்கு நேராக உள்ள நாட்டில் நம்ம உள்ளே வச்சு டைப் பண்ணணும். 2 வயரை இதுக்குள்ளே போட்டுட்டு 5 மீட்டர் எடுத்தது தான் கரெக்டாக இருக்குது. 4 மீட்டர் எடுத்தது காணலை. அதனால் 5 மீட்டர் எடுக்கிறது நல்லது. கொஞ்சம் மிச்சம் இருந்தால் தான் நமக்கு இங்கே உள்ளே வச்சு கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி உள்ளே போட்டு முடிச்சு போடுறத விட நம்ம இதுலேயும் நாட் போட்டால் நல்லாயிருக்கும். நார்மல் நாட் போட்டிருக்கேன் உள்ள. அதே போல் அந்த வயர்லேயும் நம்ம நாட் போட்டுடணும். போட்டு அதுக்கப்புறமா மீதியை நம்ம சொருகி விட்டுட்டோம்னா நல்லா ஜம்முன்னு நின்றுக்கிறோம். அதில் டைட்டாக வச்சு போட்டுருங்க. நான் தள்ளி வச்சு போடுறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வீடியோக்காக கொஞ்சம் தள்ளி வச்சு போடுவேன். அதனால் எனக்கு ரொம்ப டைட்டாக வராது. நீங்கள் இப்படி பக்கத்தில் வச்சு போட இப்படி நல்லா உள் பக்கமாக இழுத்து வச்சு நாட் போடணும். 2 முடிச்சையும் நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறமா மீதி ஒயர்லாம் உள்ளே இப்படி சொருகி விட்டுறணும். இது கைப்பிடி போட்டுகிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக சொல்லி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க ரெகுலராக பார்த்துருக்க மாட்டாங்க. புதுசாக பார்க்கும்போது கொஞ்சம் திணறும். அதனால் நம்ம இதெல்லாம் லாஸ்ட்டாக சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. இதே போல் நம்ம ஒரு 2-3 லைன்ஸ்க்கு உள்ளே சொருகி விட்டுறோம். இன்னும் ஒரு 2-3 லைன் சொருகி விட்டோம்னா அதே போல் இந்த ஒரு ஒயரை சொருகின மாதிரியே மீதி இருக்கிற 3 ஒயரையும் உள்ளே நம்ம அப்படியே சொருகி விட்டுறணும். சொருகி விட்டோம்னா நமக்கு இந்த ஹேண்டில் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே போல் இந்த பக்கமும் நம்ம இந்த ஹேண்டிலையும் இதை வச்சு கட்டிடணும். இப்படி கட்டி உள் பக்கமாக அதே போல் நம்ம இப்போ போட்ட மாதிரி முடிச்சு போட்டு முடிச்சிடணும். இந்த ஹேண்டில் அசையாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதுக்குள்ளே ஒரு ஒயர் வச்சு கட்டி விடணும். இந்த கேப்லேயே அப்படி உள்ள விட்டு இப்படி வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டு இந்த ஒயரையும் நம்ம இதுக்குள்ளே இப்படியே சொருகி விட்டுறோம். அதே போல் அந்த சைடும் கட்டிடணும். இதையும் இப்படி உள்ள ஒரு 3 லைன் சொருகி விட்டுணும். இப்போ நமக்கு ஹேண்டில் அசையாது. இதே போல் இதையும் கட்டணும். இங்கேயும் நம்ம கட்டி முடிச்சுட்டு அதே மாதிரி முடிச்சிடும். இதுக்கடுத்து நமக்கு கைப்பிடி ஃபினிஷ் ஆகிடும். ஹேண்டில் கட்டி முடிச்சிட்டோம் பாருங்கள். நார்மலாக உள்ள ஹைட்டுக்கு இருக்குது ஹேண்டில். 5 மீட்டர் அளவுக்கு நமக்கு இந்த அளவுக்கு ஹேண்டில் கிடைக்கும். உங்களுக்கு இதை விட ஹைட் வேணும் அப்படின்னா நீங்கள் கூட 1 மீட்டர் எடுத்துகிட்டா இன்னும் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த கூடைக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி போடுறதுன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். 1 1 2 1 2 3 1 2 1 அதாவது 3